பிடிஎஸ்ஸின் நண்பர் எங்களுக்கு வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர். ஸோ எல்லாமே நியூவாக இருக்குது. எல்லாமே எல்லா டேஸும் நியூவாக இதே டே மாதிரி ஒரு நியூ டேவை வந்து கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸும் எல்லா டேவும் இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். சரிடா, இந்த வீடியோவில் என்னடா சொல்ல போகிற அப்படின்னு கேட்பீங்க. 2020 கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் இயர்னு சொல்லுவோம். ஸ்பெஷலாக என்ன நினச்சி கேட்டால் ரொம்ப யோசிப்போம். ஏன்னா நடந்தது அவ்வளோ கம்மியான மூமெண்ட்ஸ் தான். இருந்தாலும் ஒரு கேபாப்பாக இருக்கட்டும் இல்லை பிடிஎஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் கேட்டிங்கன்னா இந்த 2020 வந்து ஒரு ஸ்பெஷலு செம்ம லவ்லி இயர்னே சொல்லலாம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லவா வேணும், மழை மாதிரி கொஞ்சம் அவார்ட்ஸு ஃபஸ்ட் டைம் வந்து கிராமி அவார்ட்ஸில் மியூசிக்கில் செலக்ட் ஆகி அவார்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஃபைனட் லவ் ஆர்மின்னே சொல்லலாம். பிடிஎஸ் ஆர்மி வந்து அவ்வளோ பேர் வந்து கேதர் ஆனீங்க. ப்ளஸ் அவ்வளோ பேர் வந்து ஆர்மின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்து ஜாயின் ஆனீங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ ஆர்மிஸ் வந்து. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் இது. அதுக்கப்புறம் சொல்லவாங்க வேணும், கடைசியாக டிசம்பர் 30 வந்த பர்த்டே. ஸோ கிஃப்ட்லாம் என்னென்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. வீடியோலாம் லிங்க்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நம்ம சேனல்லேயும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பர்த்டே ஒரு வேறு லெவல் மேசிவாக வந்து டொனேஷன் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆர்மிஸு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு ஸ்பெஷலாக முடிக்கணும்னு சொல்லிட்டு நியூ இயர் ஈவை முடித்தாங்க. பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஏன்னா நடந்தது ஏன்னா உங்களுக்கு தெரியும். நானே லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து லேட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திக்கோங்க. ஆல்ரெடி அழுத்திட்டேன் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் அழுத்திட்டு எப்போதும் போல உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். அதாவது நியூ இயர் ஈவை பற்றியும் உங்கள் ரிசொல்யூஷன் அண்ட் இந்த வருஷம் நல்லதாக உங்களுக்கு அமைய என்னென்ன எதாவது சொல்லணுமோ ஃபஸ்ட்டாக ஸ்பெஷலாக சொல்லுங்கள். ஸோ அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுகாவோட கம்பேக் தான். ஸோ இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னு பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக கலராக ஜிகுன்னு வந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. வந்து என்ட்ரியும் பர்ஃபார்மன்ஸும் சத்தியமாக அட் த பீக் தான், ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகா வந்து மற்றவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சுகா வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. செம்மையாக இருந்துச்சு. அந்த இது பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே சொல்லிடுறேன். அப்படி கேட்டுட்டே வாங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேட்டர் வந்து சியாச்சுல் அவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆர்டர் அவங்க வந்து ட்ரிபியூட் பண்ணி அவங்கள பெருமைப்படுத்துகிற வகையில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மாசான ஈவினிங்லா இது மரண மாசான ஈவினிங் ஆக்குறான்னு சொல்லிட்டு நம்ம டைனமைட் வந்து கொண்டு வந்து அது ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை பார்த்தவங்களாம் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகலைன்னா ஓப்பன் பெட்டு வேறு லெவலில் இருக்கும். செம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு. அது சத்தியமாக வந்து கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்தாங்க. அந்த பாட்டு வந்து டைனமிக் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்தெந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் தான் ரொம்ப லவ்லியாக இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த வருஷம் முடிய போதே அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எனர்ஜி ஒரு மூடை வந்து பூப் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்களா, வேறு லெவல். இந்த வருஷம் இப்படி இருந்தால் மாசாக இருக்கணும், எப்பவுமே ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஹைப்பை கொடுத்து தொடங்கினாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு அன்எக்செப்டட் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ பிரைட் கலர்ஸில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அன்எக்செப்டடாக நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் மீ ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்து டக்குன்னு இருட்டாச்சு. ஸோ ஏதாச்சும் நடக்க போதான்னு பார்த்தம்போது தான் ஒரு ட்ரவுன் ஷாட்டு. இதை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்லேயே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2021 கவுண்ட் டவுனு, ரிங்கிங் பெல்ஸு, ஸோ அந்த வெடி கிராக்கர்ஸு, ஸோ அது ஒரு கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் நம்ம பசங்க மாதிரி க்யூட்டாக கலராக வெடிச்சிச்சு. நம்ம பசங்க வந்து மியூசிக்கில் வெடிச்சிட்ருக்காங்க, இவங்க வந்து கிராக்கர்ஸில் வெடித்து வேறு லெவலில் பண்ணாங்க. பார்த்து தான் உங்களுக்கே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிடச்சா திருப்பி போய் கிளிப்ஸை பாருங்கள். நானும் அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்லாஸ்ட்டாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேபாப்பில் இருக்க எல்லாருமே வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்பீச்னே சொல்லலாம். அதாவது உங்கள் ஹோப்ஸ்லாம் லூஸ் பண்ணாதீங்க, டோன்ட் யுவர் ஹோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஆஸ் அ மோட்டிவேஷன் ஒன்றா எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ என்னால் பார்க்க முடியல, பிடிஎஸை பார்க்கணும், ப்ளஸ் வந்து கான்சர்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ஸ்பீச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்பீச் இருக்கும். மறக்காமல் பார்க்கணுன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து வந்து அவங்க அச்சீவ்மெண்ட்ஸு, அவங்க கருத்து என்ன, அதுக்கப்புறம் அவங்க கோல்ஸ் என்னென்ன செய்யணும் ஆசைப்பட்றாங்க இந்த வருஷத்தில், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ரெசல்யூஷன் வந்து அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு சைடு போனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து லீடர் சொல்லுவாங்களே கேபாப் சைட்லேருந்து, ஸோ அவங்களும் வந்து திருப்பி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அவங்க சைட்லேருந்து திருப்பி சொல்யூஷன், அவங்க என்னென்ன மைண்ட் செட்ஸில் இருக்காங்களோ அது கேபாப் சைட்லேருந்து அது ஒரு செக்ஷனாக நடக்கும். ஏன்னா எல்லா கேபாப்பும் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாமும் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பற்றியும் பேசலாம். பட் நம்ம சேனலில் வந்து பிடிஎஸ் லவர்ஸ் தான் இருக்கீங்க, ப்ளஸ் நம்ம பசங்க எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, அவங்கள பற்றி தானே பேசியாகணும். சார் நான் அவங்கள பற்றியே பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நியூ இயர் வந்து எல்லாருக்குமே நியூவாக சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு ஒரு விஷஸ்லாம் வரும். லேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ட்ராப் சாங் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிடிஎஸோட ஃப்ரெண்டு லாங் இருக்கார்ல, ஸோ அவரோட மேக் இட் ரைட் அந்த சாங் வரும். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வேறு லெவல், இந்த ஈவினிங் இப்படிலாம் முடியக்கூடாதா, என்ன நீ இப்படி முடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் வந்து பாய் வித் லவ் வந்து சொல்லிட்டு அது ஒரு க்யூட்டாக நைட் டைமில் சில்லி கிளைமேட்டில் போடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா இன்றைக்கி நைட்டு நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கலாம், கிளிப்ஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா அப்படிலாம் முடிக்க முடியாதுப்பா, பாய் வித் லெவலாக என்ன, அதுக்கு மேலே நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு லைஃப் கோஸான வந்து ஒரு மோட்டிவேஷன் லெவலாக இந்த வருஷத்தின் தொடக்கத்துக்காக, அதாவது 12 முடிஞ்சு 1 மணி அந்த டைமில் வந்து நமக்கு இல்லை அவங்களுக்கு, ஸோ அந்த டைமில் வந்து லைஃப் கோஸான வந்து வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணி காமிச்சாங்க. அட்லாஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம பசங்க வந்து பேசினாங்க எப்போதும் போல் அந்த சோஃபா சிட்டிங்ஸ், ஸோ அது மாதிரி போட்டுட்டு, அதாவது நியூ இயர் ரிங் பெல்ஸ்லாம் பண்ணாங்க, பெல்லாம் ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஜின் வந்து அதில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார், கொஞ்சம் எமோஷனலாகி பேசினார். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் த சோல்ஸை பற்றி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்மியும் விஷஸ் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து எல்லா ஆர்மிக்கும் அவ்வளோ லவ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் சொல்லிட்டு அது மாதிரி சொல்கிற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ லவ்லி மூமெண்ட்ஸ்லாம் அங்கே நடந்துச்சு, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ லவ்லியாக இருந்திருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அட்லாஸ்ட் வந்து எல்லா ஆர்மிக்கும் வந்து நீங்கள் சேஃபாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நியூ இயர் எப்போவுமே வந்து ஹோப்பை லூஸ் பண்ணாமல் வருத்தப்படாமல் வந்து ஜாலியாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சை முடிச்சுட்டு, ஸோ அதை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வேறு லெவலில் இந்த மேசிவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்த மாதிரி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்னது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா ரிவ்யூலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் பார்த்தது ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ குட் மூமெண்ட்ஸ்லாம் நடந்தபோது எனக்கு பிடிச்ச விஷயம் பர்சனலாக கேட்டிங்கன்னா டைனமைட்டோட வேறு லெவல். அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீச்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு தேங்கிங் பண்ணதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வேறு மாதிரின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த நைட்டு. ஹோப் அண்ட் வேறு லெவல் ஸ்பீச்செலாம் கொடுத்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதான் அங்கே நடந்த விஷயங்கள். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நாளைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அன்டில் பாய், ஒரு நாளைக்கு ஒரு சூப்பர் பிடிஎஸ் வீடியோ வரேன். சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு அதே மாதிரி சூப்பர் வீடியோ வரேன். பை பை கைஸ் அண்ட் சராங்கி.